ஆகாசம் அப்பாவும் பாசத்தில் மிஞ்சிடுமா தைப்பாசம் நாடி நேரம் எல்லாம் வாசம் தேவத்தூரி ரம்மனா படிக்கும் இதிகாசம். உன்னை நேரிலே பார்த்த பிறகு கூட அப்போ என்று அழைக்க முடியாத பாவி எப்படா குளிக்கிற எப்படா குளிக்கிற காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை அப்ப போடு போடு சோப்பு போட்டு நல்லா ரெண்டு வேளையும் சோப்பு போட்டு நல்லா குளிக்கிறேன். 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கிறேன் பையா. அடுத்த தடவை 2 வேளையும் சோப்பு போட்டு குளிக்கிறியே உன் மேல ஏதாவது கொசு எறும்பு ஏறுதா? என் மேல பாரு அடுத்த எத்தனை பேருக்கு படி எழுதுற வந்தது வராதமா என்ன பார்த்து இந்த மாதிரி பேச யாரு தெரியல நான் தானே ஆம்பள அது எனக்கு தெரியாது பாரு பொட்டா ஆம்பளையா இப்பதான் சொல்ல வேண்டிய ஆம்பளை உன்ன கை ஆண்ட நல்லா வச்சு தானே வச்சுக்கோ என்ன பட்டினு கேப்பா ஆம்பளை கேப்பா எல்லாரும் கேப்பு இவரு கை காலம் ஆண்டவன் நல்லா படிச்சிருக்கிறாரு. அதனால இவரு பிரதமர் பதில் உட்காந்துங்கிறாரு. ஏய் காவகாரமையா ஏய் மரியாதை குத்தம் மரியாதை கிடைக்கும் இல்லன்னு வச்சுக்க என் மகனை பாரு அடிச்சு நான் அப்படியே சட்டில வேற மாதிரி என் மகனை இன்னும் இந்த இணைய நல்வழியிலே இதே கிராமத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய குடிகார மாயன் அவர்கள் இங்கே எங்கள் தனம் நாடகமன்ற ஆசிரியராக திகழக்கூடிய ஹார்மோனிஸ்டர் உத்திரமேரூர் ரோட்டம் ஐசூர் கிராமத்தைச் சேர்ந்த அருமை தம்பி கார்த்திக் அவர்களுக்காக 100 ரூபாயும் இங்கே மிருதங்க மாஸ்டர் பந்தவாசி துறையூரி கிராமத்தைச் சேர்ந்த அருமை தம்பி சூர்யா அவர்களை பாராட்டி 100 ரூபாய் வழங்கியிருக்கின்றார். அண்ணா ஒடுக்குமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. எப்படி பேசுறா ஐயாவுடைய பவர் என்னன்னு தெரியாம பேசிக்கிறேன். சுத்தம் போதே 3 அடி அண்ணாட்டு போய் 3 அடிக்குள்ள ரொம்ப மோசமான பையன் நீ வச்சுக்காதரா. நான் யாருக்கு தெரியுமா எப்பேற்பட்டம் தெரியுமா? ஆமா சரி நீ இவ்வளவு கை காலம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் பையா. டேய் எவ்வளவு சம்பாதிச்சு எங்க வச்சுக்க அந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குது சொல்றேன். எவ்வளவு அமௌண்ட் சொல்றா சொல்றா சொல்லு எவ்வளவு வச்சுக்கிறா சொல்றா. சரி உனக்கு எந்த பேங்க் சொல்லுப்பா. எனக்கு உனக்கு எல்லா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிற உனக்கு ஆமா கனரா பேங்க்ல இருக்குது ஐசிஐசி பேங்க்ல இருக்குது இவ்வளவு ஏன்டா உங்க நாட்டு மந்திரியே வந்து என்கிட்ட கடை வாங்கி வரா பையா. போடா டே போடா போடா எப்பா என் நாட்டு மந்திரியே வந்து கடை வாங்கி போறான். அவரோட குமார் நாட்டியா ஆமாடா டேய் எவ்வளவு எந்த பேங்க்ல எனக்கே தெரியாதுடா. என் அக்கௌண்ட் தான் தெரியும். எனக்கு செக்ரட்டரி இருக்கிறாரு. அது ஏன்டா பிச்சைக்கார குட்டியில நான் தான்டா சங்க தலைவர். சங்க தலைவர் சங்க தலைவர் அப்படியா? ஆமா. இவ்வளவு ஏன்டா நீ பஸ்ல ஏறி வர உனக்கு இடம் விடுறாங்களா? இல்ல ஐயாக்கு தனி மரியாதை ஏறி வந்தோடனே எல்லாரையும் ஒதுக்கிட்டு வா வா வான்னு கூப்பிடுறாங்கடா பாவி. அது மட்டுமா எனக்கு தனி சீட்டை ஒதுக்கி உட்கார வைக்கிறாங்க. சுத்தமா இருக்கிற துட்டுக்கு தட்டிக்கிட்டு
வாங்கணும்னு சொல்லிட்டு சீட்டுங்க ஒழிஞ்சின்னு வர பையன் நீ யார பேசுற உண்மையா நடந்த கதைப்பா கண்டக்டர் வந்து துட்டு கேட்டா டிக்கெட் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு சீட்டுங்க ஒழிஞ்சிங்க நம்ம ஒரு 6 ரூபாய் டிக்கெட் கூட பேசுறேடா என்கிட்ட சரியா நீ யாரு என்ன சமாச்சாரம் ஓட்டம் புரியல இருக்க நான் யாரனா கேட்ட யாரு பாக்க போறீங்க இந்நாட்டு மன்னரை பார்க்கணும் கூட்டின்னு போடா இந்நாட்டு மன்னரை பார்க்க நான் வாழ போறேன்னு பேசுறேன் என்னன்னு பேசணும் என் மகனை தாழ் வார்த்தை கூட அப்படியா யார் நீ இதை அட்ரா பார்க்கலாம் என் மகன் எப்பா நாடிடா இவனை போய் அடிக்கிறான் அவன் நோய் எழுத்தான் நாடிடா எப்ப சரி இப்ப எங்க பண்ணப்பா மன்னர் கிட்ட கூட்டி போடா மன்னர் கிட்ட தானே சரி வாடா 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 டேய் டேய் பக்கமா வாடா யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் பறைசாற்றினோம். இதுவரையும் அந்த நாகஜோதியை கொண்டு வந்து என்கிற விலைகளை பார்த்து செல்வோடி அவருமே இல்லையே எது விளையாட்டு மன்னர் எங்கடா இருக்கிறாரு மன்னரா நான் போய் சொல்றேன் நீ ஒரு பக்கமா எதுக்கு வந்துக்கிறது தெரியுமா எதுக்கு மன்னர் கண் தெரியல அவர் கண்ணு தெரியணும்னா நாகலோகத்துல இருந்து நாகஜோதி எடுத்து வந்து கண்ணு பொறுத்தனதான் அவர் கண்ணு தெரியும் நாங்க எங்க நாகலோகத்துல இருக்கிறோம் அந்த நாகஜோதி கொண்டு வந்திருக்கிறதா நானு என்னடா எவனோ ரத்தம் சிவமோதா உங்க நாட்டு மன்னர் பாக்கணும் எவங்கிட்ட சொல்றேன் காரணம் என்னவோ ஏன்டாங்கன்னா நாகலோகம் போயிட்டு அத நாகஜோதி எடுத்து வந்துக்கிறோம் மன்னருக்கு கண் பாதி தெரியலையே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கான் அவன் எதை கேட்டாலும் கொடுக்க நானும் அறிவிச்சிருக்கேன் அப்படி இருக்கேன் கொண்டு வர சொல்றேன் காதல் மண்ணாச்சு ஜவுளி கணேசா உங்களுக்கு தேவையான கண் பார்வை தெரிய வேண்டும் என்றால் நாகஜோதி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு பொறுத்தினால் இருவழியும் நன்றாக தெரியும் ஐயா அது போதும் அதுதானே நான் எதிர்பார்த்தது அப்படி என் இரு விழிகளும் தெரிந்தால் நீ எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பேன் கொடுப்பீங்களா இது சத்தியமாப்பா இது சத்தியமா சத்தியஜாதி கூட வேலையாடுறா அவனுக்கு உனக்கு என்ன இப்பொழுது முதலிலே என் இரு விழிகள் பார்வை முடிச்சு அந்த நாகஜோதியை பொறுத்து வாங்க பார்வை தெரிகின்றதா அப்பா அபிராமி என்ன விஜயா காவலம் நன்றாக தெரிகிறது கொண்டு வந்தது யாரு பஸ்ல என்ன உங்களை கம்பி எப்படி நல்லா பிடிப்பேன் கேவலமா பேசுது பாத்தியா இப்போ சரி சாமியா ஆகட்டும் நன்றாக தெரிகிறது கேட்கும் குறை தடை என்று கொடுக்கின்றேன் சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா பொருள் தேவையா பொருள் தேவையா ஆடை தேவையா ஆபரணம் தேவையா நிலம் வேண்டுமா வீடு என்ன வேணுக்காடு நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு வேணாம் வா சொல்லுங்க என்ன வேணும் கேளு விஸ்கி வேணுமா பிராந்தி வேணுமா பீர் வேணுமா என்ன வேணும் கேளு தயாராகிறாரு மாடா என்ன வேணும் சங்க தலைவரான நானு
வாத்தியார் சங்க தலைவனா நான் நீதான் தலைவர் பேர் சீட்டிங் இருக்காது பார்த்த மாமா கூட்டு வரல பாகல டேய் இப்போ வேணாலப்பா என்னையோட குடிய விஸ்கி வேணுமா பிராந்தி வேணுமா இல்ல இன்னா ஓடிச்சால அவன் தரக்காரப்பா அவர் கேக்குறாரு நான் பேசிக்கிறேன் இவ்வளவு கோவம்ப்பா இந்த நேரத்தில் எங்கே விழிகளை இவர்தான் கொடுத்திருக்கின்றார் நாங்களும் சென்றிருக்கின்றோம் அரும்பாடு மட்டும் கொண்டு இருக்கிறான் அவன் நீ யாருன்னு ஒன்று புரியல நான் எதைக்கட்டால் கொடுக்காமல் கொண்டிருக்கேன் உனக்கு என்ன தேவையோ எனக்கு தேவை பொண்ணோ பொருளோ ஆடை ஆபரணமோ நாடோ நகரமோ எதுவுமே தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லையா ஆமா உங்கள் மகளை எனக்கு திருமணம் செஞ்சு என்னண்ணே உன் மொட்டை தான் போறான் சரியா போச்சு சரியா போச்சு சரியா போச்சு எனக்கு அப்போ எனக்கு சந்தேகம் கை கால் குறைந்து அருமையாக இருக்கின்றார் இந்த நேரத்தில் என் மகன் உனக்கு தேவை என்று வைக்கிறார் என் மக்களோடு சேர்ந்து வந்து நீ என்னடா சுகம் காண போறேன் அப்பா உங்களுக்கு இருவழியும் தெரிந்தால் என்ன கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க இப்ப கேக்குற கொடுக்க மறுக்கிறீங்க அப்பா நீங்க அமருங்களப்பா விஜயா இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுங்க இல்ல 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 ஏதோ என்னுடைய மகள் கேட்க போகிறார் கேட்ட பிறகு இங்க வா. ஏய், வாடா. கேக்குறது எப்படி மன்னர் கொடுத்துருவாரு அதனால உங்க இளவரசி இருக்காங்களா அவங்கள கொஞ்சம் பாக்கணுமே சத்யா செம்மறா புடி நான் நாட்டு இலசிரிசி நாட்டு இலசிரி பாக்கணுமா சரி சரி கேஜுமா ஏமா உன்னை பாக்கணுமா அவரு இங்கதான் நாட்டு இளவரசி ஆமா இவங்க போய் பாக்கணும் காட்டு மூஞ்சி கேட்டு அப்படியா பாவி தப்பா நினைக்காத அவங்க ரெண்டு காலம் காட்ட சொன்னா ஒருவேளை அவங்க ஊனமா இருந்தா எனக்கு தான் ஊனமா இருக்குது அதுவா நல்லா சரி ஆகணும் கண்ணு வர சொன்னா கால் நல்லா இருக்குது இருந்தாலும் அவன் நல்லா நடக்கிறாள் பாக்க நடக்க சொல்றாங்க அர்ப்பிக்கு வந்தா கூட போடுமா அர்ப்பிக்கு வந்தா அது போல கதை உங்க கதை இப்போ நடக்க சொல்ல போல நான் போட்ட மாட்டேன் எப்பா ஏறாப்பா அவன் கண்முன் என்னுடைய மகள் எவ்வளவு அழகா நடக்கிற பற்றி சந்தேகம் இல்லை ஏன் நான் கேட்டேன்னா தப்பா நினைக்காதீங்க நான் தான் இந்த லட்சத்தில் நடக்கிறேன்னா அவளாவது நல்லா நடக்கணும்ல அதனால தான் பண்ணேன் இன்னொரு சந்தேகம் பெரிய எங்க போச்சு உனா கூட சனி முச்சுனா சனி முச்சுனா சனி தவறா பேசாதப்ப உடனே வந்து சனி முடிச்சுக்கிட்டா சனி பகவான் கோயிலுக்கு போய் சனி ஏன் கும்பிடுறா சனி முடிச்சு இருந்தாலும் உங்க மகன் இளவரசியமா பாய் தெரிந்தே பேசல பாட்டு சொல்றான் ஊமையா இருந்தா இங்க இருக்கிற ஆள் கிடையாது நீ சத்தியமா சொல்ற நீ செக் பண்ணி பாக்குறான் தொட்டு சொல்லி இப்ப சந்தியா தீது போச்சா
விழுந்து போச்சு. வேற என்ன சாமி? அவர் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க. அப்பா ஒரு நிமிடம் இருங்களப்பா. என்னம்மா என்னைக்கு இது? நாகலோகத்துக்கு சென்று நாகஜோதியை கொண்டு வர சொன்னது நான். யாரிடம் சொன்னேன்? என் காதலரிடம் சொன்னேன். இந்த உண்மை அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே நாகஜோதி கொண்டு வந்தால், நாகஜோதி கொண்டு வந்து என் தந்தையிடம் கண்களிலே பொறித்தினால் கண் பார்வை தெரிந்தால், பொன் பொருள் எதை கேட்டாலும் வேண்டாம் என்று சொல்லுங்கள், என்னை தான் வேண்டும் என்று உரைங்கள் என்று சொன்னேன். அதே போல் இவர் உரைக்கின்றாரே, இவர் யாராக இருக்கும்? நான் கேட்டு தெரிந்து கொள்கின்றேன். ஐயா, நீங்கள் யார்? எந்த நாடு? உன்னுடைய பெயர் என்ன? என்னை தான் வேண்டும் என்று கேட்கின்றாயே, நீ யார்? முதலில் விளக்கத்தை சொல். சிற்றூர் கிராமத்தைச் சேர்ந்தவன், ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், மாணிக்கத்தின் மகன். அப்படியா? ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். அப்படியா? அப்படி இருக்கும்போது நாட்டு மன்னருக்கு இருவிழி தெரிய வேண்டும் என்பதற்காக நாகஜோதி வேண்டும் என்று பறைசாட்டினார்கள். அதை காதில் கேட்டுக்கொண்டு என்னிடத்தில் வந்து என் காதலை உரைத்தார். அந்த நாகஜோதியை கொண்டு வந்து என் தந்தைக்கு பொருத்தினால் இருவிழியும் தெரியும், பாடுபட்டாவது அதை கொண்டு வர வேண்டும் என்று நானும் அலைந்தேன், திரிந்தேன், ஓடினேன். நாகலோகத்திலிருந்து ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு பூலோகம் வந்தால் அந்த நேரத்திலே ஒரு கருத்த முகமுடைய அவளிடத்தில் தகாத முறையில் நடந்தார். நானும் அவளை காப்பாற்றினேன். அப்படி இருக்கும்போது நீ யார் என்று கேட்டதற்கு நான் நாகலோகத்திலிருந்து வருகின்றேன் என்று உரைத்தால், அப்படின்னா நானும் நாகலோகம் வரேன் என்று என்ன கேட்டார்கள். நாகலோகத்தில் வந்து நாகஜோதியை கொண்டு வந்து என்னோட மன்னருக்கு பொறித்தினால் இருவிழியும் தெரியும் வர வேண்டும் என்று உரைத்தேன். அவள் என்ன உரைத்தால் தெரியுமா? நீயும் மானிட பிறவி நாகலோகத்திற்கு வர முடியாது. அப்படித்தான் நாகலோகம் வர வேண்டும் என்றால் என் உயிரை காப்பாற்றிருக்கிறேன், கற்பை காப்பாற்றிருக்கிறேன். நாகலோகம் வர வேண்டும் என்றால் என் கரத்திலே உள்ள இந்த கடையானை உன் கையிலே அணிவிக்கிறேன், இதை பொறித்துக் கொண்டு வர வேண்டும் என்று உரைத்தால் நானும் பொறித்துக் கொண்டு சென்றேன். பிறகு சென்ற உடனே அந்த நாகராணி என்னை கண்டுபிடித்து விட்டார். அப்படி கண்டுபிடித்து விட்டு அந்த நாகஜோதியை கொண்டு வரும் நேரத்தில் என்னை காதலிக்கிறேன் என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டாள் என்று நினைத்து அவள் என் மீது சாபத்தை பொழிந்து விட்டாள். அம்மா, நான் தான் உன்னுடைய காதலர், உன்னுடைய காதலர். இதற்கு சாப விமோச்சனம் இல்லையே என்று கத்தி கதறி அழிந்ததற்கு கொஞ்சம் மனம் இறங்கி, உனக்கு சாப விமோச்சனம் வேண்டும் என்றால் தாய்க்கு தலைமகளாக கற்பில் சிறந்தவளாக இருக்க வேண்டும். உன்னை தவிர வேறொரு ஆடவனை அவள் கனவில் கூட நினைத்து பார்க்கவே கூடாது. அப்பேற்பட்ட பெண் யாராக இருந்தால் அவன் மூலியமா தான் உனக்கு சாப விமோச்சனம் உரைத்து விட்டார். அப்படியா? ஆமா.